ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புற நாட்கள் வரும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதோ தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புற நாட்கள் வரும். என்ன பஞ்சமா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. ஆட்சி செய்த காமராஜர் காலத்துல கூட ரேஷன் அரிசி கிடைக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு நல்ல ரேஷன் அரிசி, நல்ல சலுகைகள், 1000 ரூபாய் பணம் கிடைக்கும், இப்படிலாம் நிறைய இருக்கு. ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஜனப்பெருக்கம் குறைவான காலத்தில் வீட்டுக்கு வீடு இப்படிப்பட்ட தண்ணி வசதியும் கிடையாது, போர் வசதியும் கிடையாது. கிணத்து தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ அலைஞ்சாங்க. தண்ணி ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது. என்ன வசனம்? கர்த்தருடைய வசனம். என்ன வசனம்? கர்த்தருடைய வசனம். என்ன வசனம்? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவே. வாசியா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி, ஒரு சபை தொடங்கி, மறு சமுத்திரம் மட்டும், மறு சபை வரைக்கும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும். ஆமா, வடதிசை தொடங்கி அப்படின்னா வடதிசை என்பது சியோனை எப்பவும் காண வடபுறத்தில் உள்ள சியோனுக்கு போகிற அனுபவத்தில் உள்ள சபை தொடங்கி கீழ்த்தரமான சபை வரைக்கும் அலைந்து திரிந்தாலும் அதை கண்டடையாமற் போவார்கள். கண்டடைய மாட்டோம். பரலோகத்துக்கு போற வசனம் கிடைக்காது. நேற்று கூட ஒரு சகோதரன் இதான் நினைக்கிறேன், ஒரு சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் 7 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் கண்டித்து பேசுங்க, 6 பாயிண்ட் ஆசீர்வாதத்து பேசுங்க. சபைகளில் உங்களை கூப்பிடுவாங்க, ஜனங்கள் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எதுக்கு இந்த சுவாலி, அதுக்கு எதுக்கு இந்த ஜிப்பு? அல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் அங்கே எங்கே வேலை செய்த சொல்லவே வெக்கமாக இருக்குது. 1000 ரூபா சக்கரத்து வேலை செய்துட்டு ஒரு கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம். 25,000 ரூபா கிடச்சின்னா ஆண்டோடைய கிருபையினால் 15,000 ரூபாய் செலவழிச்சிட்டு 15,000 ரூபாய் யாருக்காக இலவசமாக கொடுத்துட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. காணிக்கை தந்தாலே வாங்கின காணிக்கையில் அவங்க குடும்ப நிலவரத்தை அறிஞ்சு அவங்க பொருத்தனை பண்ணி தந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி இவ்வளோத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க, இதை கூட கொண்டு போகிறதுக்கு யோசனையாக இருக்குது, இதையா நான் வாங்கிட்டு போகணுன்னு வாங்கிட்டு போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதான்னு தெரில. இங்கே அதுக்கு அனுபவத்துக்குள்ளது ஆட்கள் குறைவாக இருக்கும், பொதுவான கருத்தில் சொல்லு, ரைட்டா? அதனால் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் போனாலும் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம். நல்ல கவனமாய் வாழ்ந்து கொள்ளுங்க. கிடைக்கிற காலத்தில் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் அப்படின்னு சொன்ன போல பரலோகத்துக்கு ஏதுவாக வாழ்ந்துருங்க. ஒரு நாள் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை, என்னை கொண்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். நீ இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை, நான் ரட்சிக்கப்பட்டது அப்படி தான், ரட்சிக்கப்பட்ட விட இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை கவனமாக இருந்து இது செய்யணும். ஒன்றும் இருக்காது. ஆமாம், நீங்கள் நினைக்கமா இல்லை, நான் சிலரை கவனிக்கிறேன், ஆஸ்பத்திரியில் சுகம் இருக்கோ இல்லையோ நல்லா டை அடித்து அழகாக இருக்கிறாங்க. டை அடிக்க சரியாக தப்பாங்கிறதில்ல, ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருக்கிறாங்க. ஆனால் முடி மட்டும் எப்படி இருக்குது? எப்படி அதை செய்கிறாங்க? எப்படி அந்த மனசு வருது? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அதனால என்ன பயன் அப்படிங்கிறதே நான் யோசித்து பார்க்குறேன். எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. எந்த மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் இது செய்யலை. நான் நல்லா கவனித்து பார்க்குறேன் ஜெபம் பண்ண போகும்போது. அதாவது லேசாக கூட அந்த முடியில் வெள்ளை முடி வந்தது மாதிரி தெரியாத அளவுக்கு சூப்பராக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஆனால் முடி மட்டும் அவ்வளோ கருப்பாக அழகாக இருக்குது. உடம்பு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறீங்களா, வருங்க டாக்டர் சொல்கிறாங்க, வாழ்க்கை எங்கே ஏமாந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ முடியில் அடித்தே தப்பா இல்லை. எது முக்கியம்? எது? ஆரோக்கியம் முக்கியம். அல்லேலூயா. சரீரத்தின் ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன செய்யணும்? அது எப்படி இருந்திருக்கணும்? தோற்றமல்ல, என்னை பார்க்கிறவர்களுக்கு நான் அழகாக இருப்பதில்லை, நானாய் வாழ்வணும் சுகத்தோடு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் நான் சுகமாய் வாழணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். 4 பேர் பார்த்து நீங்கள் இளமையாக இருக்கிறீங்கன்னு சொன்னதில் இளமை இல்லை, நான் இளமையாக இருக்கணும். அல்லேலூயா.